மை அழுவாம அழுவுடா தங்கம். பரவாயில்ல போட்டுக்கலாம், கம்முனு இருடா. சரி சரி சரி. என்னாச்சு ஏன் அழுவுறீங்கலாம்? கொஞ்ச நேரம் மூடிட்டு இருடா, நான் அழுதுட்டு வரேன். நீ கட்டி பிடிச்ச அழுவுடா. அவளை அழுவு சொல்றியா இல்ல கட்டி பிடிக்க சொல்றியா? இங்க பாரு டேய், என்ன தீடி அழுவுறா? எங்க அப்பாடா, எங்க அப்பா போயிட்டாருடா. தங்கம் ஈடேடா. அப்படியே பாலாடி அலாசி அலாசி ஊட்டுவியப்பா, இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டியே. அப்ப ஈடாயிட்டான சாமி. இன்சூரன்ஸ் பணம் வந்துருமில்ல, இந்த கந்து கொடுத்தவன் கடை கொடுத்தவன் வந்து வாங்கிக்கிறா. டேய் போனதான் போனாரு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முந்தா நாள் தான் நான் டிவி கட்டினேன், அதுக்கு முன்னாடி போயிருந்தானே அந்த பணம் எனக்கு மீதி ஆயிருக்கும்ல. ஐயோ சேர வாடா, ஜூஸ் குடிச்சிட்டு அழுவுறியா? ஜூஸ் குடிச்சிட்டு அழுவுறியா? ஆமாடா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆப்பிள் ஜூஸ்னு சொல்லு. ஆப்பிள். டேய் அப்ப போயிட்டான் அழுவுறியா இல்ல ஒரு டிவி கட்டி விட்டு போயிட்டான் அழுவுறியா? எடுத்துக்கிட்டே அழுவுறீங்க. ஐயோ என் மனசே தாங்கலடா. என்னாச்சு, எங்க போயிட்டான்? செத்து போயிட்டான்டா. அதுவும் செத்ததான் செத்தான். இங்க பக்கத்துலயே எங்க சாவ மாட்டான். இல்லதோ இங்க உத்தரத்துல கூட தங்கி இருக்கலாம்ல என் வீட்ல. இல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்கு, அங்க குதிச்சு செத்து இருக்கலாம். சரி, இது எப்படி அவன் செத்து போயிட்டான்னு எப்படி இப்படி கன்ஃபார்மா சொல்ற? இங்க பாரு, லெட்டர் எழுதி வச்சு என் நெஞ்சில வச்சுட்டு போயிட்டான். என்னடி என்ன கல்லுகளெல்லாம் வச்சுட்டு போய்க்கிறானே? பேப்பர் பறக்க கூடாது இல்ல, எங்க அம்மா அறிவு. படிக்கிறேன் கேட்டு. இங்கிலீஷ்ல இருக்கு, பார்த்து படி. இல்ல நான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். அன்பு இல்லாத மகளுக்கு அப்பா எழுதி கொள்வது. என்னது அப்பாடா அப்பா எங்க போய்க்கிறான்? இரு இங்க பாரு, அவன் எங்கேயும் போல ஒவ்வொரு மாரி தாங்க முடியாது, இங்க போயிருப்பான் இருக்குது. அன்பு இல்லாத மகளுக்கு அப்பா எழுதி கொள்வது. நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிற காரணத்தினால் லைட்டு போட்டு தொலையாது இங்கிலீஷ் பேப்பர். எனக்கு மன உளைச்சலில் காரணமாக இருப்பதால் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். கண்காணாத தேசத்திற்கு நாமக்கல் போறேன். நாமக்கல் கங்கட தேசத்துலயே இருக்குது. ஆமா, எங்க அப்பா எழுதுனா கரெக்டா தான் இருக்கு. போச்சு, அப்பா போயிட்டாரு. என்ன தேடி அழுகுற? 1.5 கிலோமீட்டர் தான் போய்கிறான், வந்துருவாரு காத்தா. 1500 கிலோமீட்டர் ஆமே நாமக்கல். எங்க 1500 லடாக்கா போயிருக்கான். தெரியாது எனக்கு, செத்ததெல்லாம் பெருசு இல்ல. இங்க எங்க வீட்லயே ஒரு மூலையில செத்து போயிருக்கலாம்ல. கண்காணாத தேசம் 1500 கிலோமீட்டர் பாரு, நாமக்கல்ல போய் செத்து போயிருக்கிறான். வந்துருவான் உடுத்தமா உங்க ஊத்தி நாமளும் போய்கிறோம். காத்தா வர மாட்டா, எனக்கு எங்க அப்பா வேணும். நீ மட்டும் ஏன்டா அப்படி பிடிக்கிற? கொன்னுடுவா, நான் உன்னைய பிடிச்சுக்கிறேன்டா. சாவரன்னு தான் போய்க்கிறான். இல்ல இல்ல இல்ல, செத்து போயிருப்பாரு. அதனால அவர் மன உளைச்சல்ல இருக்காரு, ரொம்ப மன உளைச்சல். என்ன பண்ணுவா? அப்படி ஒரு பிள்ளை பார்த்தா மன உளைச்சல் வரத்தான் செய்யும். ஏன் எனக்கு என்ன குறைச்சல இல்ல இருக்குது எல்லாமே. இங்க பாரு, இந்த வாரத்துல ஒரு நாளைக்கு ஜோகீர் போட்டு ஏண்டி அக்கா ஒரு தலைவீங்க. இங்க பாரு, வருவான் இரு. ஒரு போனு தான் போட்டு தான் பாரு. இல்லைன்னா செத்து போயிருந்தா போன எடுக்க. பரவாயில்ல போடு. அது வராது சாமி, சொல்ல வந்துட்டு நீ போடு. போட்டு தொலைடா. அப்பா நம்பர் வச்சுக்கிறியா? போன பூரா மாப்பிள்ளை நம்பரை தான் வச்சுக்கிறீங்க. சரி போடு. என்ன எங்க அப்பாடா, எங்க அப்பா வந்துட்டாரு. அவன் சாவ மாட்டான், நீ பேசி தொலை. எதுக்கு வேணா சாவாம இருக்கான்? நீ அவன் போன் பண்ணாலும் அட்டன் பண்ணி கேட்டு தொலை. நீ முறை மாட்ட போகணும் தாண்டி வேண்டி பொம்பளைக்கு போயிட்டீங்க. ஹலோ ஹலோ, யாரு? நான் தான் அப்பா பேசுறேன். ஏண்டா ஆளுக்காரா, நீ இன்னும் சாகலையா? இன்னும் இவன் சாகல பாரு. ஆளுக்காரன்னு உசுரோடு இருந்தே உசுர எடுக்கிறான். பேசி இப்படி பேசினா எந்த அப்படி போக மாட்டான். அவன் போனா வெங்காயம் வச்சு இப்ப பாரு போயிருவான். ஏண்டாப்பா இன்னும் நீ சாவலியா? எங்க இருக்கிற? இல்லம்மா, கோவத்துல நாமக்கல் வந்துட்டேன். பஸ்ஸுக்கு காசு இல்ல. ஏண்டாப்பா அவ்வளவு தூரம் எதுக்கு போன? 1500 கிலோமீட்டர் தாண்டி. 1.5 கிலோமீட்டர் தான். எங்க போயிட்டான் பேசு. சரி சொல்லு. பஸ்ஸுக்கு காசு இல்ல. ஒரு 30 ரூபாய் ஜிபே பண்ணினா. 30 ரூபா எடு செருப்ப நாய. 30 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? யாருக்கிட்டயாச்சும் போயாச்சும் வாங்கி போட்டு விடுமா.
ஏன்டா 30 ரூபாய்க்காக என்ன போக சொல்றியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? அந்த ஆணியே நீங்க புடுங்க வேணாம். என்ன இங்க பாரு, நான் என் சொந்த காசுல, அதுவும் என்னோட பாய் பெஸ்டி கிட்ட சொல்லி ஒரே ஒரு 3 ரூபா வச்சுக்கிறேன். அவனை நீ எண்டா அதை ஏய் 300 ரூபா உனக்கு ஜிபே பண்ணி விடுறேன், திரும்பி வந்துடாத. அங்கேயே ஒரு குரண மருந்தை வாங்கி குடிச்சிட்டு என்ன பஸ் கரூர் விநாயகா பஸ் ஏறு, கடைசி சீட்ல உக்காரு, செத்து போயிடுவேன். நான் டோல்கேட்ல உன்னை வந்து நான் தூக்கிக்கிறேன், உன்னை வச்சு நான் இன்சூரன்ஸ் பணம் வாங்கிக்கிறேன், சரியா? ஹலோ, என்னடா வச்சுட்டான் இருக்கு? ஹலோ, 300 ரூபா. டேய் பாய் பெஸ்டி, 300 ரூபா ஜிபே பண்ணிடுடா. 300 ரூபாய்க்கெல்லாம் அந்த நாய் ஒருத்தர் இல்ல, நான் சும்மா தான் போய் கூட்டே வந்துடுறேன். நீ கூட்டு என்ன இவன் கூட்டிட்டு வரேன்றான்? அவன்கிட்ட 300 இருக்குது, அவனே 30க்கே வழி இல்ல. அவன் அனுப்பிவிடு போய். என்னாச்சு? அப்பேன் ஐயோ ஏய், இரு நான் அமித்ஷாட்ட சொல்லி. அமிதாவா? அமிதா அமித்ஷா நீ வந்து நீ இது கிடைச்சிச்சின்னு அதே இதையும் பேசாதடா. அவர் கம்முன்றா போன் போனாரா? அவர் போன் பண்ணா புடிச்சு கொடுத்துருவாரு. கம்முன்னு தான் இருக்குடி. ஏய் கம்முனு, நான் தெரியாம கம்முனுக்கல. அப்படி வா, இங்க வா. புது ஆளா? டேய் கேட்டு தொலை நாயத்தை. மவராசி கால் சிபிஐ கூப்பிட்டா எந்த பீயும் கூறவன கம்முற அச்சாமருங்கடே. என்ன நடக்குதுன்னு என்ன புது ஆளா? தங்கம் பதவியே 7 மணிக்கு முடிஞ்சிருக்குது. நீ நான் சாம இருக்கு வேணா. ஏப்பா நான் போய் கூட்டி வந்தா, நீ கிளம்பு கிளம்புங்க. சரி, நீ போய் பாதுகாப்பா கேக்குறேன். இங்க பாரு தங்கம், இங்க வா இங்க வா. நீ வேணாம்டா ரவி, நீயே கூட்டிட்டு போயிடுடா. இவன் பாதுகாப்பு வேண்டாம். இவன் தான் எவ்வளவு நான் அமிதா தான் ஆயாவை பாத்துட்டான்னா. நான் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நீ எங்கிட்டே வர வா. அவனை கூட்டிட்டு போய் அப்பா கூட்டோடா. முக்கியமா நான் போய் சொல்லிக்கிறேன் அப்படி. என்ன? இதெல்லாம் இனிமேல் எவன் நம்பியும் பிரயோசனம் கிடையாது. ஆமா ஆமா. அடுத்த சீன்ல நானே சாவறேன். நீயா? சாவற மாதிரி நடிக்கிறேன். ஆ. எடுத்து அடிச்சு பிடிக்கிறேன் போறாது. ஏய் சரி சரி சொல்லு. இன்சூரன்ஸ்காரனை வர சொல்றேன். ஆ. அடுத்த சீன்ல ஈடாகிறேன், இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறோம், செட்டில் ஆகிறோம். ஏய் சூப்பர் ஐடியா. பக்கமா நீ செத்த மாதிரி நடி, என் ஆக்டிங்க நீ மட்டும். வேட்டி எதுக்கு பேட் எடுத்து ஆக்டிங் ஆமா பண்ணி நம்ம பணத்தை வாங்குறோம், செட்டில் ஆகும். ஆமா டூர் தான் பூரா. எல்லாம் டூர் தான். ஆமா சரி. அவன் 350 ரூபா தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறான். டூர் எங்க மசூரிலே போக எங்கேயும் போக முடியாது. இங்க பார், இப்படி திருச்செங்கோட்டில் போய் சாமி கும்பிட்டு இப்படி ரிட்டர்ன் வந்துடலாம். ஏய், புரியுதா? சாமி கும்பிடுறதா? வேணாண்டா, நம்ம ஊட்டி போலாம். ஊட்டி போற அளவுக்கு உங்க ஓகே இல்ல. நீங்க பேசு இந்த பழமைய. இங்க பாரு, இங்க பாரு. ஏன்? அட 300 ரூபா தாண்டி இன்சூரன்ஸ் போய் கம்முன்னு தான் இருக்கு. யானே நானே 2 வருஷம் தான் வச்சுக்கிறேன். உனக்கு தான் பிச்சு கிச்சான நல்லா புட்டேத்து போய் இருங்களாடா. இங்க பாரு தங்கம், ஊட்டிட்டு வர முடியாது. ஏற்காடு போல நமக்கு ஃபேமஸ் ஏற்காடு தான். நீ கூடி, நீ அதை தாண்டி சொல்ல வர்ற. நீ பழமை மட்டுங்கள். தெரியும். அடுத்த சீனுக்கு நம்ம ஈடா வரோம். இருங்களாண்டா, ஒரே டயலாக் பேசிடுவாங்க. இருடா, அடுத்த சீனுக்கு நான் ஈடா வரேன். சரி சரி, நீ செத்து போயிரு. நான் உன்னை வச்சு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிடுறேன். வாங்கிட்டு நீ வேற எங்கேயாச்சும் மாப்பிள்ளை சேர்த்துட்டு போக கூடாது. புரியுதா? நம்மள தான் கடைசி. என்னடா பிரச்சனை? எனக்கு கொஞ்சம் சொல்ல. சொன்னா ரகசியம்டா. கம்முன்னுடா கொண்டாரம். ஏய் என்னடா வேற மாப்பிள்ளை தெருவா? எனக்கு ஜம்முன்னு இருக்கு, தெரிஞ்சு. அதான் புரட்டாலாம் நிக்குது பாரு. இங்க பாரு, சும்மா பேசு அண்ணே. நீங்க தனியா போய் இன்சூரன்ஸ் போடுங்க போங்க. நீ போய் அப்பனை கூட்டிட்டு வாடா. நீங்க போய் எங்க அப்பனை கூட்டிட்டு வாங்க போங்க. ஏய் நீ போ. என்னாடி நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு இவனை வச்சு இன்சூரன்ஸ் போட வைக்கிறேன். போ. இவனை வச்சு என்ன பண்ற? இன்சூரன்ஸ் ஏங்க இன்சூரன்ஸ் போட போலாமா? போட்டலாம் தங்கம். எப்பனே